இன்றைக்கி எங்கள் வீட்டில் கோவக்காய் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கீறினது எல்லாத்தையுமே போட்டு நல்லாவே வதக்கிக்கிறோம். வெங்காயம் கலர் மாறும்போது 2 தக்காளி பொடுசாக நறுக்கியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி கூடயே 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 நிமிஷம் கழிச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்னதாக பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை இதுக்குள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறோம். கோவக்காய் வேகிறதுக்காக இதில் ஒரு 200 ml தண்ணி, 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேகிறதுக்கு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துடட்டும். நல்லா கொதித்து அது வெந்துற அளவுக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க. கோவக்காயோட பெரிய ப்ளஸ்ஸே இது பிபிக்கு எல்லாமே ரொம்ப நல்லதாமாங்க. வயசானவங்க இதை கட்டாயம் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. தண்ணியெல்லாம் முக்கால்வாசி இஞ்சி காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அது ரொம்ப திக்காக இருக்கும். அந்த டைமில் 1 கப் சாதம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அளவுக்கு சாதம் இருக்கும். அதை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி இது மேலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கோவக்காய் சாதம் ரெடி. மழை சீசனுக்கு ஸ்பைஸியாக சூடாக சாப்பிட சூப்பராக இருக்கும். கெட் ரெடி.